ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதீஸ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் அல்வா. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கேரட் அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: கேரட். நான் 1 கப் துருவன கேரட் எடுத்திருக்கேன். 1 கப் கேரட்டுக்கு 3/4 கப் அளவுக்கு பால், 1/4 கப் சர்க்கரை, 1 ஏலக்காய் வாசத்துக்காக, 2 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் திராட்சை. பேன் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க நெய் சேர்த்துடலாம். நெய் உருகுனதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து விட்டுருங்க. அடுப்பை சிம்மில் இருக்கட்டும். முந்திரி பருப்பு கலர் மாறினதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க திராட்சையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரெண்டையுமே நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துருங்க. அதே பேனில் நம்ம துருவி வச்சுருக்க 1 கப் கேரட் சேர்த்துடலாம். கேரட்டை சேர்த்துட்டு நல்லா அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. ஒரு 3-4 நிமிஷம் வதக்குனிங்கன்னா நல்லா வதங்கிரும். கேரட் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 3/4 கப் பால் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பால் நல்லா இஞ்சிற வரைக்கும் வேகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். பால் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. இந்த டைமில் நீங்கள் எடுத்து அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது பால் நல்லா இஞ்சிருச்சு, கேரட்டும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வச்சுருக்க சர்க்கரை 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துடலாம். உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் வேணும், ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சேர்க்குறப்ப 1/4 கப் சேர்த்துருங்க. பத்தலை அப்படின்னா லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா இஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஏலக்காய் சேர்த்துடலாம். நீங்கள் ஏலக்காய் பவுடர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இது கூட ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை அதையும் சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு பிடிச்ச கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ எல்லோரும் வீட்டில் மறக்காமல் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.